வணக்கம் எம்கசி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் இதுக்கான நிறையா டவுட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுல இருக்குது. மேஜரான டவுட்ஸ்லாம் நீங்கள் நேற்று கமெண்ட் பண்ணி வச்சுருந்தீங்க. நான் எல்லா டவுட்ஸுக்குமே எல்லாத்துக்குமே உங்கள் கமெண்ட் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிட்டேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் மேஜராக டவுட்ஸ் நிறையா பேர் கேட்டிங்க. 2 கேட்டகரியாக பிரித்து இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ளை பண்ணும்போது அதாவது செகண்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா 2 தனித்தனியாக அப்லோட் பண்ணுவோம் பார்த்தீங்களா. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் நியர்பையாக எனக்கு காமிக்கவே இல்லை, விசிபிள் ஆகவே இல்லை. அதாவது ஃபோட்டோ சிக்னேச்சர் ஷோ ஆகவே இல்லை. ஆனால் 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜெலாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக 5th ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபைனல் ஸ்டேஜ். அங்கே சப்மிட் கொடுக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் காட்டுச்சு. ஓகேங்களா, இந்த ஒரு கேட்டகரியில் இருக்காங்க. 2வது கேட்டகரி என்னன்னு சொல்கிறேன். இந்த 2 கேட்டகரிக்கு தான் ஆன்சர் அப்படின்றது இந்த வீடியோவில் பண்ண போகிறேன். இப்போ 2வது கேட்டகரி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக ஃபஸ்ட் சொன்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டகரி அதுக்கு ஆப்போசிட்டாக எப்படி இருக்கும்னா, இந்த கேட்டகரியில் அந்த செகண்ட் ஸ்டேஜில் அப்ளை பண்ணும் போதெல்லாம் அதாவது அப்லோட் பண்ணும்போது ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் நியர்பையாக அப்லோட் பண்ண இடத்துக்கு பக்கத்தில் காட்டுச்சு. அதுக்கடுத்த ஸ்டேஜ்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக அந்த 5th ஸ்டேஜ் அப்ளிகேஷன்லாம் டவுன்லோட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, வியூ அப்ளிகேஷன் அந்த மாதிரி அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா அப்போயுமே ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் அந்த சமயம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டேஜில் ஃபோட்டோ சிக்னேச்சர் காட்டவே இல்லை. அதனால் அந்த சாஃப்ட் காப்பியை டவுன்லோட் பண்ணும் போதுமே அதில் ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்படின்றது இல்லை. ஓகேங்களா, அப்போ வியூ அப்ளிகேஷனை பார்த்தாலுமே அந்த ஃபோட்டோ சிக்னேச்சர் இருக்காது. பிரிண்ட் அவுட் போட்டாலும் அதாவது ஹார்ட் காப்பியாக பிரிண்ட் அவுட் போட்டாலும் அதில் ஃபோட்டோ சிக்னேச்சர் இருக்காது. சரி, இப்படி 2 கேட்டகரி இருக்காங்க. ஸோ உங்களுக்கு தான் இப்போ இந்த ரிப்ளை அப்படின்றது இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். இந்த 2வது கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு என்ன சொல்யூஷன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜில் ஃபோட்டோ சிக்னேச்சர் காட்டாதப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் உடனே கார்னரில் மேலே அப்பர் ரைட் கார்னர் லாக் அவுட்ன்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை டேப்பை கிளிக் பண்ணிடுங்க. அது லாக் அவுட் ஆயிரும். லாக் அவுட் ஆக கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். லாக் அவுட் ஆனதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் லாகின் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டேஜ்லேருந்து கூட்டிகிட்டு தான் போகும். அதுக்கு நீங்கள் எல்லாமே திரும்ப அகைன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்காது, எல்லாமே ஃபில் ஆகி தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி கீழே நெக்ஸ்ட் கொடுத்து வந்தால் போதும். திரும்ப அந்த 5th ஸ்டேஜ் வரும்போது உங்களுக்கு ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்படின்றது உங்களுக்கு காமிக்குது. அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் இனிஷியலாக லாகின் பண்ணி வாங்க. உங்களுக்கு ஃபைனல் ஸ்டேஜில் ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்படின்றது காமிக்குது அப்படின்றத தெளிவாக சொல்லிக்கிறேன். ஓகேங்களா, அப்படியும் உங்களுக்கு காமிக்கல அப்படின்னா ஒரு 2 hours கழித்து திரும்ப கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அகைன் இப்படி ட்ரை பண்ணி எனக்கு ஃபைனலாக எனக்கு ஃபோட்டோ சிக்னேச்சர் நீங்கள் சொன்ன மாதிரியுமே லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணி 2 டைம்ஸாக ட்ரை பண்ணிட்டேன், அதுவும் 2 hours கழிச்சும் ட்ரை பண்ணிட்டேன், அப்படி தான் எனக்கு நிற்கிது. ஃபோட்டோ சிக்னேச்சர் லாஸ்ட்டு ஃபைனலாக காமிக்கலை, அப்ளிகேஷன் வியூவில் ஃபோட்டோ சிக்னேச்சர் காமிக்கலை அப்படின்னா வேறு வழியே இல்லை. நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு பத்திரமா வச்சுக்கோங்க, நோ இஷ்யூ. ஓகேங்களா, உங்களுக்கு ஹால் டிக்கெட் எதுவும் வந்துடாதா அப்படிலாம் பயப்படாதீங்க. ஓகேங்களா, ஹால் டிக்கெட்லாம் வந்துடும். ஏன்னா உங்கள் மேலே மிஸ்டேக் கிடையாது, அங்கே உள்ள பக்ஸ் தான். ஒரு முக்கியமான ரீசன் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அந்த செகண்ட் ஸ்டேஜில் நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதோ இல்லை சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறதோ அதுக்கு அந்த இடத்துல கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 3rd ஸ்டேஜுக்கே உங்களை கூட்டிகிட்டு போகும். கரெக்டாக நான் சொல்கிறது, நீங்கள் சரியாக அப்லோட் பண்ணலை, இன்கேஸ் சரியாக அப்லோட் பண்ணலை அப்படின்னா உங்களை திரும்ப அப்லோட் பண்ண சொல்லியிருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கீங்க, அப்லோட் பண்ணதுனால தான் 3rd ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கு. அப்போ உங்கள் மேலே மிஸ்டேக் அப்படின்றது கிடையாது. ஸோ அங்கே உள்ள பக்ஸ் அங்கே உள்ள சாஃப்ட்வேரில் உள்ள ப்ராப்ளம் தான். ஸோ அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதனால் இன்கேஸ் நான் சொன்ன மாதிரி 2வது டைமும் 2 hours கழிச்சு நீங்கள் ட்ரை பண்ணியுமே இந்த மாதிரி ஃபோட்டோ சிக்னேச்சர் காட்டலை அப்படின்றவங்க தாராளம் பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாம் பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. உங்கள் ஹால் டிக்கெட் அப்படின்றது கண்டிப்பாக வந்துடும். எந்த ஒரு பயமுமே உங்களுக்கு தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட் அந்த ஃபஸ்ட் கேட்டகரி சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது ஃபைனலாக எனக்கு சப்மிட்டில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வியூவில் கூட எனக்கு ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் காட்டிடுச்சு. ஆனால் செகண்ட் ஸ்டேஜில் மட்டும்தான் எனக்கு காமிக்கலை அப்படின்றவங்க எந்த ஒரு கவலையுமே உங்களுக்கு தேவையே கிடையாது. உங்களுக்கு தான் ஃபைனலாக காமிச்சிருச்சு, அசால்ட்டு நீங்கள் எப்படி பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். எந்த ஒரு இஷ்யூமே உங்களுக்கு நோ ப்ராப்ளம், 100% எதுவுமே கிடையாது. ஸோ யாரும் பயப்பட தேவையில்லை. இதே மாதிரி வேறு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி வைங்க. எல்லா டவுட்ஸுக்குமே இன்றைக்கி மாதிரியே உங்களுக்கு எப்போயுமே ரிப்ளை பண்ணுறது கண்டிப்பாக நான் முயற்சி பண்ணுறேன். அதே சமயம் எது மேஜரான டவுட்ஸாக இருக்கோ அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.